வெல்கம் பேக் டு மை சேனல் ஜான் லைப்ரரி. இன்னைக்கான வீடியோ எதை பற்றினா சன்ஸ்க்ரீன் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக ஸ்பான்சர்டு வீடியோ கிடையாது. நான் என் சொந்த காசில் வாங்கின ப்ராடக்ட் பற்றி ஒரு சில ரிவ்யூஸ் கொடுக்குறேன். நல்லா இருக்கு அப்படின்றதால தான் இந்த ரிவ்யூ நான் கொடுக்கவே இந்த வீடியோக்கு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் வாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன ஃபில்டர்ஸ் எல்லாம் அதில் இருக்கணும், எப்படி ப்ரொடெக்ஷன் இருக்கணும், இதை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வாங்குறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சன்ஸ்க்ரீன் பற்றி என்னென்ன தெரிஞ்சுக்கணும், ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் வாங்குறதுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும், யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சுக்கணும். சன்ஸ்க்ரீன் முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரையும் சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக மேண்டட்ரி. அது நம்மளோட ஸ்கின்னை வந்து சன் எக்ஸ்போஷர்லேருந்து கண்டிப்பாக. இதுவரையும் நான் சன்ஸ்க்ரீனே வாங்கினதில்லை அப்படின்றவங்களுக்கு எப்படி வாங்கணும் அப்படின்னுட்டு சில டிப்ஸ் கூட நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சன்ஸ்க்ரீன் வாங்க போகிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக யூவி ஃபில்டர்ஸ் இருக்கணும். தட் மீன் யூவிஏ அண்ட் யூவிபி ப்ரொடெக்ஷன் இருக்கணும். அது மட்டும் இல்லை, PA+++ அந்த ஒரு பாயிண்ட்டும் அதில் இருக்கணும். சன்ஸ்க்ரீன் எப்படி அப்ளை பண்ணணும், சில பேருக்கு அப்ளை பண்ணவே தெரியாது, மொத்தமாக அப்ளை பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக இந்த 2 ஃபிங்கர்ஸ் ஃபுல்லி நம்ம எடுத்து அப்ளை பண்ணோம். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு 3 to 4 hours இல்லைனா 2 to 3 hours ஆகுது நம்மளோட சன்ஸ்க்ரீன் வந்து நம்மளோட ப்ரொடெக்ட் பண்ணும் சன் எக்ஸ்போஷர்லேருந்து. வெளியே போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 1/2 hour முன்னாடி இல்லைன்னா 15 minutes முன்னாடியாவது சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெளியே போகிறது ரொம்ப நல்லது. நம்மளோட சன்ஸ்க்ரீன் வந்து வாட்டர் ரெசிஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ சில பேருக்கு வந்து சன்ஸ்க்ரீன் ரீஅப்ளை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ரீஅப்ளை பண்ணணும். பெட்டர் சன்ஸ்க்ரீன் ஸ்டிக் போகிறது ரொம்ப நல்லது. அது வந்து உங்களோட மேக்கப்பை வந்து எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாது. ஸோ ரீஅப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு சன்ஸ்க்ரீன் ஸ்டிக் வாங்கி. நான் சொல்கிற சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக எல்லா ஸ்கின்னுக்குமே நல்ல சூட்டபுளாக தான் இருக்கும். பட் யாருக்கு ரொம்ப ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் பீப்புள், காம்பினேஷன் ஸ்கின், ஆக்னி ப்ரோன் ஸ்கின், இவங்களுக்கு 3த்துக்குமே இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். அது என்ன சன்ஸ்க்ரீன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீகன்ஸ்ட்ரக்டோடது. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச சன்ஸ்க்ரீன். இந்த சன்ஸ்க்ரீனை நீங்கள் அப்ளை பண்ணுறது கூட தெரியாதுங்க. இது ஒரு ஜெல் சன்ஸ்க்ரீன். அதோட டெக்ஸ்சர் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஆயிலி ஸ்கின் பீப்புளுக்கு இது வந்து ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன். என்னை பொறுத்த வரையுமே இது வாட்டர் ரெசிஸ்டண்ட், அதுக்கப்புறம் PA++ இருக்குது. இதில் வந்து SPF 55+ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டி ஏஜிங், சன் எக்ஸ்போஷராக ஆகிற டேனிங், இது எல்லாத்துக்குமே இந்த சன்ஸ்க்ரீன் வந்து சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நான் ஆயிலி அப்சர்வேஷன். இந்த சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டும் ஃபார்ம் பண்ணாது. இது ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் இந்த சம்மர் டைமில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 2 months ஆயிடுச்சு, ஃபினிஷ் ஆயிடுச்சு. நான் இன்னொன்றும் இதோட புதுசு வாங்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு. இந்த 2 ஃபிங்கர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க, நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். குயிக்காக அப்சர்வ் ஆகிடும் நம்மளோட ஸ்கின்ல. எந்த ஒரு ஒயிட் காஸ்ட்டுமே உங்களுக்கு ஃபார்ம் ஆகாது. ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் இது. ஒரு நல்ல சன்ஸ்க்ரீனில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீனில் இன்வெஸ்ட் பண்ணலாம். வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஓகே, பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் திருப்பி பார்க்கலாம். பாய்.